அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் KTV ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட தகவலாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த வரிசையில் இந்த 2022-23 வெட்டனரி அட்மிஷனை பற்றின ஒரு லேட்டஸ்ட்டு அப்டேட்டு, முக்கியமான விஷயங்கள் 2 விஷயத்தை இதில் பேசுவோம். ஒன்று VCI அட்மிஷனுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அண்டு தனுவாஸ் இல்லை 3rd ரவுண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்த சேனல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. இந்த வழக்கமான ஹோம் பேஜில் பார்க்குறோம். ஒரு லேட்டஸ்ட்டு அப்டேட்டு அஃபீஷியல் வெப்சைட்டில் எதுவும் இல்லை. இந்த தனுவாஸ் வெட்டனரி அட்மிஷன், அதாவது BVSC அண்ட் BTech கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 2nd ரவுண்டு ஆன்லைன் கவுன்சிலிங் முடித்து அலாட்மெண்ட் ஆகிட்டு டேட்டு ஜாயின் பண்ண சொல்லியிருந்தாங்க 30ஆம் தேதிக்குள்ளார. அதுவும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ பேர் பண்ணலை என்னன்றது கொஞ்சம் லேட்டஸ்ட்டு இன்புட் இன்னும் வரலை. அநேகமாக நாளை மறுநாள் திங்கள் இல்லை செவ்வாய்க்கிழமை அந்த வேக்கன்சி ஸ்டேட்டஸோ இந்த ஸ்லைடிங் ஸ்டேட்டஸு இல்லைனா அடுத்த ஒரு கவுன்சிலிங் ஸ்டேட்டஸு 3rd ரவுண்டு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து தெரிய வரும். இந்த VCயை பொறுத்த வரைக்கும் 1st ரவுண்டு கவுன்சிலிங் அலாட்மெண்ட்டை முடித்து அவங்களுக்கு ரிப்போர்ட்டிங் சீட் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் எப்போ தெரிஞ்சுக்கிறதுனா திங்கக்கிழமை தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நாளை மறுநாள் திங்கக்கிழமை அந்த ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். பர்சனலாக டாக்குமெண்ட்ஸு சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணணும். இது ஒரு VCI பற்றின ஒரு அப்டேட்டு. தனுவாஸில் 3rd ரவுண்ட் நிச்சயம் இருக்குது. பட் வேக்கன்சியை பொறுத்து தான் நம்ம சீட் கிடைக்கிறத பொறுத்து அப்புறம் பார்க்கணும் இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.